ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஆஸ் யூஸ்வல் மிகவும் இனிமையான நாள். நம்மகிட்ட வந்து இன்னைக்கு டாக்டர் லதா, ஹெச்ஓடி ஆயுஷ், அப்புறம் டாக்டர் லக்ஷ்மிகாந்த், அவங்க ஹோமியோபதி டாக்டர். ஸோ இவங்க வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தூத்துக்குடியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுஷில் இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து நம்ம டீன் சார் உங்களுக்கு தெரியும், ரொம்ப க்ளோஸ். சொல்லியிருக்காங்க என்கிட்ட முன்னாலே ஒரு நேரம், இந்த மாதிரி இங்கே வந்து ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் எங்ககிட்ட இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் ட்ரை பண்ணி அவங்கள கான்டாக்ட் பண்ணி இப்போ நம்மக்கிட்ட கொண்டு வரதுக்கு இவ்வளோ நாள் ஆகிட்டு, இருந்தாலும் லேட்டானாலும் பரவாயில்ல, லேட்டஸ்ட் அப்படிம்பாங்களே அந்த மாதிரி வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ உங்களுக்கு தெரியும், ஆயுஷ் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 2005ல் நேஷனல் ஹெல்த் மிஷன் கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து ஆயுஷை ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ஆஃபிஷியலி. அப்புறம் 2010-12 இந்த டைமில் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் தமிழ்நாட்டிலையும் ஆயுஷை கொண்டு வந்தாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வர ஆரம்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் 2014ல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆயுஷ் மினிஸ்ட்ரி ஒன்றே ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெல்த் மினிஸ்ட்ரி மாதிரி ஆயுஷ் மினிஸ்ட்ரி ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ 2018 நம்ம இசிஹெச்எஸ்லையும் ஆயுஷ் வந்துவிட்டது. அதாவது நம்ம இசிஹெச்எஸ்ல 2018 எம்பனல்மெண்ட் பண்ணலாம், நம்ம ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஆர்டர் மட்டும் வந்திருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்ம எடுக்கிறோம் ஏதாவது ட்ரீட்மெண்ட், அங்கே ஏதாவது எக்ஸ்பென்சஸ் ஆகுது, பைசா கொடுத்து நம்ம பண்ணுறோம்னா 100% நமக்கு ரீஇம்பர்சபிள், அது இப்பவும் இருக்கு. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்சு ஃபுல் 100% ஃப்ரீ தான். என்ன மேடம்? ஃப்ரீ தான். பட் சில ஸ்டேட்ல வந்து சில பேமெண்ட் வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் சில ஸ்டேட்ல பேமெண்ட் கொடுத்தாக்க அதை வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கு. ஸோ நான் பர்சனலி ஆயுர்வேதத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட் 3 இயர்ஸ். நானும் பிபி மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து டோட்டலி நேச்சுரோபதிக்கு மாறி என்னுடைய லைஃப் ஸ்டைல மாற்றினதுலேருந்து நான் பிபி மாத்திரைலாம் வந்துட்டேன். 3 வருஷம் ஆச்சு. ஸோ இது வந்து உண்மையிலே மிராக்கிள். நமக்கு வந்து மெடிசனே தேவை கிடையாது. நம்ம ஒழுங்கா நம்ம நேச்சுருக்கு வாழ்க்கையோட நம்ம நேச்சரோட சேர்ந்துட்டோம். அதுக்கு நான் வந்து நானே லைவ் எக்ஸாம்பிள் என்ன நினைக்கிறேன். ஸோ அதனால எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. இவங்களை எப்படியாவது ஆயுஷை கொண்டு வந்து நம்ம முன்னால் உங்களால் நிப்பாட்டணும், உங்கள்கிட்ட வந்து சொல்ல வைக்க. நான் வந்து பிரைவேட் காரங்களை கொண்டு வர முடியாது. நம்ம இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ பிரைவேட் காரங்களை கூட்டு வந்து நம்ம ப்ரொமோட் பண்ண முடியாது. இல்லைன்னா அந்த எஸ்என் ஆயுர்வேதில் வந்து நிறைய நேரம் நம்மகிட்ட நாங்கள் வர்றோம்லாம் நிறைய ட்ரை பண்ணாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்திருக்காங்க மேடம், ரொம்ப நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இங்கே வந்திருக்கிறது. ஸோ உங்கள்கிட்ட நான் கேட்கறதுக்காக ரொம்ப ஆசையோட உட்காந்துட்டு இருக்கோம். ப்ளீஸ் டாக்டர் கம். அதுக்கு முன்னாலே அவங்களுக்கு ஒரு சின்ன ஆனர், அதை நான் ஏற்றுக்கொள்ளும்போது கேட்டுக்கொள்கிறேன். வாங்க ப்ளீஸ். வாங்க டாக்டர். வாங்க டாக்டர். வாங்க டாக்டர். ஸோ இப்போ நான் டாக்டர் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், ப்ளீஸ் மேடம் வாங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரையும் ஒரு சேர பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை வந்து டாக்டர் செல்வா ஆனந்த் முதல்ல ஃபோன்ல கான்டாக்ட் பண்ணாங்க, நேர்லையும் வந்தாங்க. ஆயுஷ் பத்தி பேசலாம், அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, சரி என்ன தலைப்புல கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் சேலஞ்சஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வாழ்வியல் மாற்றங்களும் நாம் எதிர்கொள்ளும் சவால்களும் அப்படிங்கிறது. இப்ப நம்ம வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸை ஃபேஸ் பண்றோம். அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம வாழ்வியல் மாற்றங்களை மாற்றிய காரணத்தால் தான். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எது ரொம்ப தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 50ஸ்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஹெல்த், ஆரோக்கியம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க.
நம்ம ஓடுற வயசுல நம்ம ஆரோக்கியத்தை கவனிக்காம ஓடிட்டோம். 50 வயசுலயே எல்லாரும் நிறைய மருந்து மாத்திரைகளோட மட்டும்தான் வாழ முடியுது, அதனோட சப்போர்ட்டோட. இதுக்கு காரணம் வந்து நம்ம வாழ்க்கையில நம்மளே ஏற்படுத்திக்கிட்ட மாற்றங்கள் தான். திரும்பி பார்க்கும்போது நம்ம கையில பணம் இருக்கு, ஓடுறதுக்கோ அனுபவிக்கிறதுக்கோ உடம்பு தடையாது. இதனாலதான் ஆயுஷ் அப்படின்னு சொன்னாங்க. ஆயுஷ்ல என்னென்ன சிஸ்டம் இருக்கு அப்படின்னா, ஏ ஃபார் ஆயுர்வேதா, யூ யுனானி, ஒய் வந்து யோகா நேச்சுரோபதி, எஸ் சித்தா, ஹெச் ஹோமியோபதி. அதாவது இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஆயுஷ் அப்படிங்கிறது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சித்தா சிஸ்டம் பத்தி பேசணும் அப்படின்னா, சித்தர்களால கொண்டு வரப்பட்ட மருத்துவம் அப்படின்னு சொல்றோம். இதுல திருமூலர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திடம்பர மெய்ஞானம் தேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பு நல்லா இருந்தாதான் நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இருக்கும். எல்லாமே சொல்லியிருக்கோம் தான், ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு. திரும்ப திரும்ப எங்கேயோ கேட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனா நிறைய முறை மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லும் போது கேட்கும் போது என்னவோ சொல்றாங்களே, எதையாவது ஒன்னையாவது நம்ம ஃபாலோ பண்ணுவோமே அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படிங்கிறதுக்காக தான் திரும்பி திரும்பி இப்ப வந்து ஆயுஷோட இதுவே அவேர்னஸ், நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை கொண்டு வரதான் இருக்குது. இப்ப லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப நம்ம என்னென்ன பிறந்த குழந்தையில இருந்து நம்ம என்ன ஹெல்த் சவால்கள்லாம் சந்திக்கிறோம். ஆட்டிசம் குழந்தைங்க அப்படிங்கிறோம். ஆட்டிசம் குழந்தைங்க என்ன, சோசியல் மிங்கிலிங் இருக்காது, கேரக்டர் இதா இருக்கும். நம்ம வீட்லயே அந்த குழந்தைக்கு தேவையான கவனம் செலுத்தணும். அது மாதிரிதான். அடுத்து பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி. ஒரு ஸ்கூல்ல போய் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களே நிறைய குண்டா இருக்காங்க. அதுக்கு காரணம் ஜங்க் ஃபுட்ஸ் நம்ம கொடுக்கறது. அவங்களுக்கு முதல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா உணவுல கான்சென்ட்ரேட் பண்ணணும், உடற்பயிற்சியில கான்சென்ட்ரேஷன் இருக்கணும், உறக்கமும் சரியா இருக்கணும். மூணுமே கரெக்டா இருந்தாதான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் கரெக்டா இருக்கும். இப்ப நிறைய பேர் நம்ம பிள்ளைங்களோ அதை தாண்டி பேரம் பேத்திய வளர்க்கக்கூடிய பொறுப்பெல்லாம் இப்ப நிறைய பெரியவங்களுக்கு வந்துருச்சு. நம்ம வளர்ந்ததை தாண்டி நம்ம பிள்ளைங்களை வளர்த்ததை தாண்டி நம்ம குழந்தைங்க வேலைக்கு போறாங்கிறதால அவங்க பிள்ளைங்களை நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிற இது வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன பண்றோம், அவங்க கேட்டது எல்லாத்தையும் வாங்கி தரோம். அதுல வந்து ஒரு ஹெல்த் அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். ஏன்னா ஜங்க் ஃபுட்ஸ் முக்கியமா அந்த நேம் சொல்ல வேணாம், பேக்கெட் ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அடிக்கடி கேட்குறாங்க, அடம் பிடிக்கிறாங்க. நம்மளும் அதை வாங்கி தந்தோம்னா அமைதியாயிடுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதை ஃபர்ஸ்ட் எல்லாரும் அவாய்ட் பண்ணுங்க. பிள்ளைங்களுக்கு சாயங்காலம் வாங்கிட்டு போகும்போது சரி, பேரம்பேத்தி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வாங்கிட்டு போகும்போது இந்த ஜங்க் ஃபுட்ஸா வாங்கிட்டு போகாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்காக நிறைய சுகர், சால்ட்டு, அப்புறம் டேஸ்டுக்காக சோடியம், இது குளுக்கோஸ், மோனோகுளுக்கோமேட், அதெல்லாம் அந்த அஜினோமோட்டோ அதெல்லாம் சொல்றதெல்லாம் நிறைய இருக்கு. அது நம்மளோட தைராய்டுக்கு வந்து ரொம்ப கேடானது. இன்னொன்று ஃபேட், கொழுப்புல வந்து சேச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் என்று சொல்லுவோம். இதுல சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதனால இந்த குழந்தைங்க டேஸ்ட்னால எவ்வளவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தெரியாமலேயே எத்தனை பேக்கெட் சாப்பிட்றோம்னு தெரியாமல சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி ஃப்ரை பண்ண பொருட்கள், சிப்ஸ், அது மாதிரி எல்லாமே வாங்கி கொடுக்காதீங்க. அது ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது. ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே ஒபிசிட்டி இருக்காது. இந்த ஒபிசிட்டி தான் பின்னால என்சிடி, அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சுகர், ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன் எல்லாத்துக்குமே, அனீமியா அதாவது ரத்த சோகை, இது மாதிரி எல்லா நோய்களுக்குமே காரணமா இருக்கு. இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஒபீஸ் ஆன உடனேயும் அவங்களுக்கு சீக்கிரம் முதல்லலாம் 60 வயசு ஆனாதான் சுகர் இருக்கா அப்படின்னு கேட்போம். அடுத்து 40 வயசு ஆயிடுச்சு. இப்போ 30 வயசு, 20 to 30 எல்லாருக்குமே ஓபில வரவங்களுக்கு ஸ்கிரீன் பண்ணுங்க, சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா பாருங்க. நிறைய பேர் மேரேஜ் ஆன உடனேயும் வர்றாங்க, ப்ரெஷர் ஹையா இருக்கு. கேட்டா நான் முன்னால விளையாடுவேன், எனக்கு இருந்தது, நான் அப்ப கவனிக்கல, இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியும் வர்றாங்க. ஹைப்பர் டென்ஷன், சுகர், இதெல்லாம் எல்லாத்துக்கும் மெயின் காரணம் நம்மளுடைய உணவு தான். அடுத்து குழந்தைங்களை உணவுல நம்ம அப்ப என்னதான் எடுத்துக்கணும் அப்படின்லாம் நம்ம கேட்கணும் தானே அடுத்த கொஸ்டின். காலையில ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் ஸ்டைல்ல சொல்லும் போது கொஞ்சம் சீக்கிரமா குழந்தைங்களை எழுப்பி விடுங்க. 7:30 ஆட்டோ வருது அப்படின்னு சொன்னா 7 மணிக்கு தயவு செய்து எழுப்பாதீங்க. ஒரு 1 hour பிஃபோரா நீங்க அவங்களை எழுப்பி விட்டாதான். இன்னொன்னு, அவங்க வேலைகளை அவங்களையே செய்ய பழக்குது.
நீங்களே எல்லாத்தையும் ரெடி பண்ணி பேக தூக்கி அப்படி பின்னால மாட்டி விட்டு அனுப்பி விடாதீங்க. அப்பதான் அவங்களுக்கு இன்னைக்கு நாளை எப்படி நம்ம பிளான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரியும். எதை கொண்டு போகல, எதை கொண்டு போகணும், அடுத்த நாள் எதை எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயம் தெரியும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, எல்லாரும் கண்டிப்பா இந்தியன் டைப் டாய்லெட்டை யூஸ் பண்ண வைங்க குழந்தைகளை. பெரியவங்களும் முடிஞ்ச வர மூட்டு வலி வந்துருச்சு அப்படின்னா மட்டும் வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டை யூஸ் பண்ணுங்க. இந்தியன் டைப் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஆங்கிள் ஜாயிண்ட், கணுக்கால் மூட்டுகள்லாம் ரொம்ப பலப்படும். அதே மாதிரி நம்மளுடைய மூட்டு நீ ஜாயிண்ட்டும் ரொம்ப நல்ல பலமா இருக்கும். குழந்தைங்களை கொஞ்சம் ஓடி விளையாட அனுமதிங்க. சரியா? நம்ம பெரியவங்க எடுத்துக்கிட்டா காலையில கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரிலாக்ஸா இருக்கக்கூடிய எக்ஸசைஸ், ஜாயின்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய எக்ஸசைஸும், இன்னொன்னு கண்டிப்பான முறையில் நம்ம செய்ய வேண்டியது மூச்சு பயிற்சி, பிரீதிங் எக்ஸசைஸ். அதாவது வாக்கிங் ஒரு 15 மினிட்ஸ் போனீங்கன்னா பிரீதிங் எக்ஸசைஸ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்க செய்யுங்க. நிறைய யோகா சென்டர்ஸ்க்கு போறவங்க இருப்பீங்க, ஏதாவது ஒரு யோகாவோட கனெக்ட் ஆகிருப்பீங்க, ஏதாவது ஒரு இதுல சொல்லி தந்த யோகாவை நீங்க பிரீதிங் எக்ஸசைஸ கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. பிரீதிங் எக்ஸசைஸ்ல 2 பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். அதாவது இன்ஸ்பிரேஷனை விட எக்ஸ்பிரேஷன், அதாவது மூச்சை உள் இழுக்கிறத விட வெளிவிடுறது ப்ரொலாங்கா இருக்கும், அதிகபட்சமா இருக்கும். இப்போ ஒரு 5 செகண்ட் உள்ள எடுத்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் மூச்சை வெளிவிடணும். அப்படி நீங்க ப்ரொலாங்கா வெளிவிடும் போதுதான் நம்மளுடைய அப்டமன், லோவர் அப்டமன்ல இருந்து வர மூச்சு வெளியே வரும், அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே. அது ஒண்ணு. இன்னொன்னு, ரெண்டாவது மூச்சை கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணி வைக்கணும். சரியா? ஹோல்டு பண்ணினா உள் நிறுத்தி வைக்கணும். மூச்சை உள்வாங்கி மூச்சை உடனே வெளிவிடாம கொஞ்சம் உள் நிறுத்தி அதுக்கு பிறகு வெளிவிடணும். இதுதான். இது தனியா யோகா கிளாஸ் இருந்தாலும் சரி, நீங்க எதாவது ஃபாலோ பண்ணாலும் சரி, கண்டிப்பா மூச்சை கவனி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி மூச்சு பயிற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பா குளுக்கோஸ் லெவல்லாம் நல்லா குறையும். இன்னொரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நீங்க வாழலாம். அடுத்து நம்ம சின்ன குழந்தையில இருந்தே ரொம்ப அதுகளுக்கு நம்ம அறியாமலேயே காம்படிட்டிவ் வேர்ல்டு தான், வேற வழி இல்லதான், நம்ம காம்படிஷனுக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்க வேண்டாம். சரியா? ஸ்ட்ரெஸ் ஆக்காம அவங்கள ஒவ்வொரு கட்டத்திலையும் முன்னேறிக்கிட்டே இருக்கணுமே தவிர அடுத்தவங்களை பார்த்து நம்ம முன்னேறணும், அவங்கள விட அதிகமா நம்ம வரணும் அப்படிங்கிறது நமக்கு இல்லை. சரியா? அதனால ஆரோக்கியமான உணவு முறையும் கண்டிப்பா இருக்கணும். சரி, ஆரோக்கியமான உணவு முறை அடுத்து நம்ம சொல்லும் போது மில்லட்ஸ், அதாவது சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்றோம்னா என்னெல்லாம் இருக்குது, எதையெல்லாம் நம்ம சொல்லலாம்? சிறுதானியங்கள் எதெல்லாம்? கம்பு, திணை, சாமை, வரகு, குதிரவாளி, திணை எல்லாமே தான். என்ன நம்ம சாப்பிடுறது அரிசியை தாண்டி, அரிசி உணவுகளையே இப்ப நம்ம சங்ககால இலக்கியங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த சிறுதானியங்களை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம நடுவுல இப்போ ஒரு 30 to 40 இயர்ஸ் தான் 3 நேரமே அரிசிக்கு போனோம். அதுக்கு முன்னால எல்லாம் யார் வீட்டுக்கு போனாலும் கம்பங்கூழ், ராகி கூழ் அது மாதிரி இருக்கும். அப்படிதானே? அந்த மில்லட்ஸ்லயுமே அது ஹீட்டா இருக்கக்கூடியது. எந்த சீசன் எல்லாருமே மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா எப்படி? அதுக்கு திணை, வரகு, சாமை 3மே ஹீட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதை நீங்க குளிர்காலத்துல, மழை காலத்துல அப்படி நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப நமக்கே சாதாரணமா தெரியும், வெயில் காலம் சம்மர் வந்தோடனையும் கம்பங்கூழ் அங்கங்க ரோட்டோரமா அந்த கஞ்சி பானை வந்துடும், ராகி கூழ் வந்துடும், அதோட சோளம், அது 3மே கூழ் ஆகக்கூடியது. அதனால அதை அந்த வெப்ப காலத்துல அதை நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப கேழ்வரகு அப்படின்னு ராகி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ராகில நிறைய கால்சியம் இருக்கு, அயன் இருக்கு. ஸோ ராகியை கூழாவோ கஞ்சியாவோ செய்யலாம். இன்னொன்னு, இத சிறு குழந்தைகள், அதாவது வீனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது 5-6 மாசம் வரை தாய்ப்பால் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த உணவு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு செமிசாலிடா இருக்கக்கூடிய உணவை நம்ம கொடுப்போம். அதுக்கு இந்த கேழ்வரகு மாவை நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் பால் மாதிரி அதை எடுத்துட்டு கருப்பட்டி போட்டு அந்த குழந்தைகளுக்கு உணவாகவே நம்ம அந்த வீனிங் பீரியட்ல கேழ்வரகு ரொம்ப கொடுக்கலாம். அதுக்கு அதே மாதிரி இன்னொன்னு, இப்ப என்ன நம்ம போன் எல்லாமே
ஸ்ட்ரென்த் ரொம்ப குறைஞ்சிச்சு. கீழே யாரு விழுந்தாலும் ஃப்ராக்சர் ஆயிடுது. முன்னாலெல்லாம் 10 வயசு வரை போன் நல்லா ஃபிளெக்சிபிளா இருக்கும், யாருக்குமே வந்து அவ்வளோலாம் ஒன்றும் ஆகாது. இப்ப சீக்கிரமாவே போன் வந்து ஆஸ்டியோபைட்டிக் சேஞ்சஸ்லாம் வருது. அதுக்கு கால்சியம் அதெல்லாம் ரொம்ப தேவை. அதுக்கு வந்து ராகி யூஸ் பண்ணலாம். இப்ப டயபெட்டிஸ் பேஷண்ட் அப்படின்னு சொன்னா அவங்களும் ராகி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி குதிரைவாளி நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும், அதையும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சாமை அப்படின்னா சாமை தின்னால் ஆமை வயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஹெல்த் இருக்கும், எனர்ஜியும் நிறைய கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி ஏன் இந்த சிறுதானியங்கள்ல என்ன பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒன்லி கார்போஹைட்ரேட் மட்டும் இல்ல, இது வந்து ஒரு புரோட்டீன் ரிச் டயட். இன்னொன்று ஃபைபர் நிறைய இருக்கு. நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால மோஷன் போகிறதுல ப்ராப்ளம் வராது. 40-45 வயசுக்கு மேலேயே எல்லாருக்குமே மோஷன்ல வெளியே போக மாட்டேங்குது, மலம் கழிய மாட்டேங்குது டெய்லி. அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அது வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த கால்சியம், மெக்னீசியம், விட்டமின்ஸ் அது எல்லாமே இந்த சிறுதானியங்கள்ல இருக்கு. நம்ம அரிசி உணவா எடுத்தீங்கன்னா, அரிசியை சாதமா எடுக்கிறத விட இந்த குதிரைவாளி சாதம், ராகியை வந்து கூழ் கஞ்சியா எடுத்துக்கலாம், திணை சாதம், இது மாதிரி எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு அதே மாதிரி காய் குழம்பு எல்லாமே இதுலயே ஊற்றி சாப்பிடலாம். ரொம்ப வந்து ப்ராசஸ் பண்ணிடாதீங்க. அதுக்காக சிறுதானியத்தை வந்து குக்கீஸ் ஓகே தான், ஆனா அதை ரொம்ப எடுக்க வேண்டாம். ரொம்ப ப்ராசஸ் பண்ணும்போது அதுல உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறைவு தான் இருக்கும். ஸோ உணவுல வந்து நீங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கடுத்து ப்ரீதிங் எக்ஸசைஸ் ரொம்ப பண்ணணும். அதாவது திருப்பி திருப்பி இந்தியன் டைப் டாய்லெட்டை முடிஞ்ச வரை எல்லாருக்கும், சிறு குழந்தைகளுக்கு கண்டிப்பா அதை வந்து பழக்கி விடுங்க, சரியா? அதே மாதிரி நைட்டு தூங்குறது சீக்கிரமா, ஒரு தூக்கம் அப்படிங்கிறது கண்டினியூஸா ஒரு 7 hours நமக்கு ஸ்லீப் வேணும். காலையில சீக்கிரம் எந்திரிச்சும் போது நம்மளோட செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்லாம் ரொம்ப கிளியரா இருக்கும். நம்ம சிந்திக்கிறது தெளிவா சிந்திக்கலாம். அதனோட இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றலாம். அதே மாதிரி இன்னொன்று, இப்போ செல்போன் வந்ததுனால நைட்டு எல்லாருமே கடைசியா போன்ல தான் மூடிட்டு படுக்கிறோம். எந்திரிச்ச உடனே அதை தான் நம்ம பார்க்குறோம், அப்படிதானே? நிறைய பேருக்கு தூக்கமின்மை. ஏதாவது தூங்கினாலுமே நான் வந்து சைலண்டா தூங்கல, ஏதோ ஒரு இது வந்து ஓடிட்டே இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது செல்போன் பார்க்காம நீங்க கண்டிப்பா ஏதாவது புக்ஸ் ரீடிங், அதே மாதிரி புத்தக வாசித்தல், குழந்தைங்களுக்கும் அதை வந்து நிறைய சொல்லுங்க. நம்ம சொன்னா வந்து அதுகளுக்கு அவ்வளவா இதாகாது. லைட் எல்லாம் நமக்கு ரொம்ப ரேடியேஷன் நம்மளை பாதிக்க தான் செய்யும். ஏதாவது புத்தகம் வாசிச்சுட்டு இல்ல கதை சொல்லி அப்படி நீங்களும் தூங்குங்க, குழந்தைங்களையும் தூங்க வைங்க, சரியா? கண்டிப்பா எல்லாரும் வாக்கிங் போங்க, பிரீதிங் எக்ஸசைஸ் முடிஞ்ச வரை பண்ணுங்க. உணவுல சிறு சிறு மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்கள். 3 நேரமும் நம்ம சிறுதானியம் சாப்பிடுங்கன்னு சொல்லல. ஒரு நேரம் அரிசி, அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 அல்ல 3 முறையாவது சிறுதானியங்களை முதல்ல எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகுதான் நம்மளோட இது நல்லா இருக்கும். இப்ப டயபெட்டிஸ் அப்படிங்கிறப்ப அதுக்கு யோகா எல்லாம் செய்ய சொல்றாங்க. நான் போனா கண்டிப்பா நீங்க வாக்கிங் போனா உங்களுடைய சுகர் லெவல் குறையும். ஹைப்பர் ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழ்றது முதல்ல எப்படி அப்படின்னு சொல்லி பழக்கப்படுத்துங்க. நீங்களும் இதை எப்படி அப்படின்னா மெடிடேஷன், ஒன்று தியானம் பண்றது, இது பிரீதிங் எக்ஸசைஸ், வாக்கிங் போறது. இன்னொன்னு நம்மளுடைய எண்ணங்கள் தான். நம்ம ரொம்ப அடுத்தவங்கள காம்படிட்டரா தான் நினைக்க வேண்டாம். நம்ம வாழ்க்கையில முன்னேறணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. மீதியை வந்து சார் வந்து பேசுவார் எப்படி இருக்கு. ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் எனது காலை வணக்கம். என்னோட நேம் வந்து டாக்டர் லக்ஷ்மிகா. தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ஹோமியோபதி டாக்டராக இருக்கேன். மேடம் வந்து திடீர்னு திங்கக்கிழமை வந்தாங்க. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பற்றி பேசணும் சார், மிலிட்ரி ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு கூப்பிட்ருக்காங்க, போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி மேடம், நான் என்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னேன். ஆனால் நான் பேசுகிற அவலத்தையுமே மேடம் பேசிட்டாங்க. எனக்கு அதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு இன்னும் தெரியலை. ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறையை வந்து மாற்றிக்கணும், அவ்வளோதான். என்னது நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறை? என்னது? சாப்பாடு சாப்பிட்றோம் டெய்லி, அப்புறம் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறோம், அதாவது நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ். அடுத்து என்னது? தூக்கம். இது 3 தான். இது 3ஐயும் வந்து
நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொன்னோம். இதை ஏன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 2021 சர்வே படி, அதாவது நார்மலாக அந்த இறப்புக்கு காரணம் டெத்துக்கு காஸ் ஆஃப் டெத்துன்னு சொல்லுவாங்க. இந்த காஸ் ஆஃப் டெத்துக்கு 60% வந்து எனக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்சிடி டிசீசஸ், அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ங்கிறது வெறும் வந்து சுகர், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிக் இது மட்டும் கிடையாது. அதை தாண்டி கேன்சர் இருக்கு, அனிமியா இருக்கிற மாதிரி நிறைய வியாதிகள் இருக்கு. ஸோ இதில் பெரும்பாலும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தான். ஸோ அதனால அந்த லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ண எப்படி நம்ம வாழலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த டாப்பிக்கை பேசணும் அப்படின்ட்டு மேலே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஏன் இதை வந்து ஆக்சுவலாக இப்போ வந்து இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த என்சிடிக்கு அவேர்னஸ் நிறைய கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் வந்து அவங்களோட வெல்த்தை கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அவங்க ஹெல்த்துக்காக மருந்து மாத்திரைகள் அதுக்காக செலவு பண்ணுவாங்களே தவிர அவங்களோட வெல்த்தை வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது அதிகமாகும் போது கவர்மெண்ட்டுக்கும் அதோட செலவு வந்து ஜாஸ்தியாகும். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த என்சிடி இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், ஏன்னா இது வந்து மக்களுக்கும் பேர்டன் ஆகும், கவர்மெண்ட்டுக்கும் பேர்டன் ஆகும். சப்போஸ் வந்து இப்போ இயர்லி வந்து ஒரு 10% வந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா நம்மளோட க்ரோத் ஜிடிபின்னு சொல்றது, நம்ம கிராஸ் டொமேட்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 0.5% வந்து குறையும். அதாவது நம்மளோட செலவு வந்து எடுக்க போகுது அப்படின்னா முழுக்க மருத்துவத்துக்கும் மருந்துகளுக்கும் போகுது. அதை வந்து இந்த என்சிடிஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட் வந்து பெரும்பாலும் வந்து என்ன சொல்றது இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து வெறுமான லைஃப் ஸ்டைலால வருது, நம்மளுடைய பழக்க வழக்கத்தினால வரக்கூடிய டிசீஸை தவிர கம்யூனிகபிள் டிசீசஸ் கிடையாது. ஸோ இந்த கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து பெரிய அளவில் வந்து அதாவது மக்களுக்கு வந்து ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்கு. ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் மேடம் சொன்னாங்க. நம்ம வந்து பெரும்பாலும் நம்மளோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாப்பிட்ற சாப்பாடுல வந்து டேபிள் சுகர் வந்து கம்மியாகும். தட் மீன்ஸ் நம்ம எடுக்கிற சுகர் அந்த மாதிரி டயட்ரி ஃபைபர்ஸ் அண்ட் டயட்ரி சுகர் அது எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா பழமா ஃப்ரூட்ஸ், அதாவது நார்மலா இருக்கிறது டயட்ரி ஃபைபர்ஸ், அப்புறம் வந்து என்ன சொல்றது பயிர் வகைகள் அதெல்லாம் வந்து நல்லா சாப்பிடலாம். ஸோ நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது டேபிள் சுகர். இந்த டேபிள் சுகர் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ்ல இருக்கு, நிறைய பேக் ஃபுட்ஸ்ல இருக்கு. இதெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஒபிசிட்டி வரும். ஒபிசிட்டி வரும்போது குழந்தைங்க சாப்பிடும்போது ஒபிசிட்டி வரும்போது முன்னாடிலாம் அவங்க சொன்ன மாதிரி 60 வயசுல சுகர் வந்து அப்படின்னா இப்போ 40 வயசுலேயே வருது. ரெண்டாவது நம்ம பசங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றேன் அப்படின்ட்டு பெரும்பாலும் வந்து லெஷரா தான் இருப்பாங்க, யாரும் வந்து பெரிய அளவில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி வேலையே பார்க்காம உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம வெறுமனா நிறைய சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்கு தான் கேடு. அது வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல நம்ம நார்மலா இருக்கு, நம்ம பிசிக்கல் எக்ஸசைஸோ எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிறதுனால அவங்களுக்கு சுகர் வருது. ஆக்சுவலாக நம்ம அதிகமாக சுகர் எடுக்க அந்த சுகர் என்ன ஆகும் அப்படின்னா கொலஸ்ட்ரால் தான் டெபாசிட் ஆகும். ஸோ அது டெபாசிட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா பிளட் வெசல்ஸ்லாம் தான் கொலஸ்ட்ரால் படியும். அது படியும் போது என்ன ஆகும் அப்படின்னா கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் வரும், திரும்ப ஸ்ட்ரோக் வரும், நிறைய ப்ராப்ளம். ஸோ அதனால வந்து நம்ம வந்து எவ்வளவு தூரம் வந்து டேபிள் சுகரை அவாய்ட் பண்ணிட்டு நார்மலாக இருக்கிறவங்க, அதாவது என்ன சொல்றது ஃபைபர் கண்டென்ட் டயட்டும் ஹோல் நட்ஸ் ஹோல் கிரெயின்ஸும் நம்ம எடுக்கிறது வந்து நம்மளுடைய உடம்புக்கு வந்து நல்லது. ஸோ அதே மாதிரி ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்ம வந்து நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எல்லாருமே பார்த்தோம்னா முக்கால்வாசி நேரம் உட்காந்துக்கிட்டே தான் இருக்கும். பெரும்பாலும் நம்மளோட உடல் உழைப்பு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. நம்ம வந்து என்ன சொல்றது பெரும்பாலும் லெஷராக தான் இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம என்னோட தாத்தா மாதிரி நீங்க எல்லாம் நல்லா தான் இருக்கீங்க, என்னோட தாத்தா என்னோட அப்பாவோட அப்பா அவங்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு 70 இயர்ஸ்லையும் நல்லா தான் நடந்தாங்க. இன்னைக்குமே என்னோட அப்பாவுக்கு 70 இயர்ஸ் ஆகுது. கிட்டத்தட்ட எவ்வளோ 5 கிலோமீட்டர்ஸ்னாலும் அவங்க வண்டிக்கு ஃபாஸ்ட்டாக நடப்பாங்க. ஸோ அப்போ உள்ளவங்க வந்து என்னன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு வேலைக்கும் போகிறதுக்கு வந்து பெரும்பாலும் நடக்கிறது அந்த மாதிரி உள்ள வேலையெல்லாம் செய்யறாங்க. அவங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சாப்பாடும் இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம எவ்வளோ என்ன சொல்றது நம்மளோட உழைப்பே வந்து ரொம்ப உடல் உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதே மாதிரி நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணா என்ன செய்யணும், நம்ம கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ½ அன் ஹவர் வாக்கிங் பண்ணணும். அப்படி ½ அன் ஹவர் நம்ம இப்போ திடீர்னு நேரத்தில் புதுசாக வாக்கிங் போகிறோம் அப்படின்னா என்னால் முடியாதுப்பா அப்படின்னா என்ன பண்ணணும்,
ஒரு 15 நிமிஷம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு 15 நிமிஷம் வாக்கிங் போகணும். கொஞ்ச நாள் போகும், போய் பார்க்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக வலி இதெல்லாம் செய்யும், போக போக சரியாகும். அப்படியே நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை கூட்டிக்க வேண்டியது, ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த மாதிரி படிக்க வேண்டியது. அதே மாதிரி தூக்கம் தூக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தூக்கம் நம்ம அதை தூங்கும் போது அப்படின்னா நம்மளோட மனமும் சரி, நம்மளோட பிரெயின் சரி, நம்மளோட இண்டஸ்ட்ரியும் சரி, எல்லாமே வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கும். அடுத்த நாள் அது வேலை பார்க்கறதுக்கு அந்த ரெஸ்ட்டுங்கிறது வந்து ரொம்ப தேவை. அப்போதான் நம்மளோட டைஜஷனாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸாக இருந்தாலும் சரி, நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மினிமம் வந்து ஒரு 7 ஹவர்ஸ் ஸ்லீப் வந்து கட்டாயமாக தேவை. அப்புறம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ்னா என்ன, வேற ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் புது ஸ்ட்ரெஸ் வந்து மொபைல் ஃபோன் தான். சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியாள் வரைக்கும் எல்லாருமே மொபைல் ஃபோன் தான் யூஸ் பண்ணணும். 1 வயசு குழந்தைய நம்ம வந்து அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நேரடியாக ஃபோன் ஆன் பண்ணி கார்ட்டூன் போடுவோம், இல்லை அப்படின்னா ரைம்ஸ் கேட்கறதோ அப்படின்னு வைப்போம். அந்த பிள்ளை உட்காந்து அதே தான் பார்த்துக்கிட்டே இருக்கும், 1/2 மணி நேரம் 1 மணி நேரம். நம்ம வேலையை பார்த்துருக்காங்க, பிள்ளைங்க ஃபோனை தூக்கி கொடுத்துருவோம். பட் ஆனால் என்ன, நாளைக்கு அந்த ஃபோனை வந்து பிள்ளைங்க கையில் கொடுக்கும்போது பிள்ளைங்க வந்து ஆடும், திரும்ப திரும்ப ஆடும், திரும்ப திரும்ப ஃபோன் கேட்கும். அதுக்கே அடிக்ட் ஆகிட்டு நார்மலாக இருக்கிற நம்ம உலகத்தையே மறந்துட்டு அது ஃபோன் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோனை சுற்றி சுற்றி போய்கிட்டே இருக்கும். நம்ம பெரியவங்க என்ன பண்ணுறோம், எப்போ பார்த்தாலும் முன்னாடி வந்து என்ன அப்படின்னா நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒரு பக்கத்து வீட்டில் பேசுவோம், இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ் யார்கிட்டயாவது பேசுவோம், இல்லை ரிலேட்டிவ்ஸ் ஊருக்கு போவோம். இப்போ நம்ம கையில் வந்து ஃபோன் இருக்கு, நம்ம எத்தனை பேர் வந்து நம்மளுடைய சுகம் துக்கம் ஏதாச்சும் ஒன்று நம்ம ரிலேட்டிவ்ஸ்லையோ நம்ம அக்கா தம்பிகிட்டயோ யார்கிட்டயாவது பேசுகிறோமா அப்படின்னு கேட்டால் முன்னாடி வந்து நேரில் போவோம், எல்லாம் பார்ப்போம், பேசுவோம். இப்போ நம்ம கையில போன் இருந்துமே கூட நம்ம வந்து யாருக்கும் பேச மாட்டோம். பட் நம்ம பெரும்பாலும் பார்த்தோன்னா காலையில இருந்துச்சோன்னே அண்ணன் தம்பி கூட வேலை பார்க்குறவங்க எல்லாரும் ஹாய் அப்படின்னு குட் மார்னிங் போடுவோம். அடுத்த நாள் வரலைன்னா கூட நம்ம ஏன்னு கூட கேட்க மாட்டோம். நம்ம அந்த மெசேஜ் போடுறதையும் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த போன்ல தான் இருக்கே தவிர நம்மளுடைய இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை இன்னைக்கு வந்து நம்மளால வந்து மேனேஜ் பண்ணவே முடியல. ஸோ இந்த ஃபோனுங்கிறது வந்து நம்மளால முடிஞ்ச மட்டுக்கு எவ்வளவு தூரம் அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணணும். ஏன்னா தூக்கத்துக்கும் சரி, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ், அதுவும் இந்த ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுமே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் தான். சும்மா தேவையில்லாத விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நமக்கு நேரம் போகலை அப்படின்னாலே இந்த ஃபோனை தான் எடுக்கணுமே தவிர வேற ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டோம். ஸோ அந்த ஃபோனை வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச மட்டுக்கு எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணணுமோ அவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோனை ஒன்று சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. எல்லாம் ஃபோன் வருது அப்படின்னா வெளியில தனியாக தூக்கி ஒரு ஃபோனை வச்சிருங்க. ஸோ அப்புறம் வந்து என்னன்னா நம்ம நம்மளுடைய போதைப் பொருட்கள் சொல்லலாம், ஆல்கஹால், சாரைன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் முடிஞ்ச மட்டுக்கு நம்ம எவ்வளோ அவாய்ட் பண்ணணுமோ அவாய்ட் பண்ணணும். அதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து ஒரு முக்கியமான காரணம். ஸோ நம்மளால எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அது மாதிரியான போதைப் பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணணும். அதை திரும்ப வந்து நம்ம அந்த சோசியல் நம்ம இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை நம்மளால நல்லா மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வரும். சிம்பிளாக ஒரு கதை சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பையன் இருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு ஆகுது. அவர் வந்து அவங்க அப்பாட்ட பேசிக்கிட்டே இருந்தார். பேசும்போது அவரோட அப்பாவோட பேங்க் பேலன்ஸ் ரெசிப்ட் எடுத்து பார்க்குறாரு. பார்க்கும்போது அவங்க அப்பாட்ட சொல்றாரு, அப்பா நீ வந்து அம்மாவுக்காக செலவு பண்ற, கேட்குறான், சாரி கேட்குறான், வாங்கி கொடுக்குறேன், ஹோட்டல் கூப்பிட்டு போறேன், நீ போய் சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்குறேன். தங்கச்சியை பாரு, அவளை தேவைக்கு வந்து நீ போன வாரம் கூட 5 பவுன் தானே வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து எனக்கு நீ வந்து என்னப்பா செய்யற, நீ எனக்கு ஒரு நாளைக்கு பாக்கெட் மணி 30 ரூபா மட்டும் தான் தரேன், வேற எதுவும் காரியமா அப்படின்னு கேட்பாரு. அப்போ சொல்லுவாரு, அப்பா டே நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, கஷ்டப்பட்டு பொண்ணு உனக்கு எனத்துக்காக தான் கஷ்டப்படுறேன், கஷ்டப்படுறதே உனக்காக தான். பையன் ஒரு வயசு ஒரே ஒரு கேள்வி கேட்பாரு, அப்பா நானும் ஒரே மாதிரி கஷ்டப்படுறது தான் என் கல்யாணம்